வெனஸ்டே லஞ்சுக்கு வந்து எக் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன் நான். எக் வந்து பாயில் பண்ணி வச்சுட்டு 2 எக் எடுத்துட்டேன். நாங்கள் 2 மெம்பர்ஸுங்கனால 2 எக் போதும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் குவான்டிட்டி எக்கு எடுத்துக்கலாம். எக்கு பாயில் பண்ணி வச்சுட்டு அது கூட மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். அதே கடாயில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு, கொஞ்சம் சோம்பு, பெரிய வெங்காயம் கட் பண்ணி, பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து லாஸ்ட்டாக தான் போட்டுன்னு நினைக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணக்கப்புறம் எங்கிட்ட வந்து கறி மசாலா பொடி தான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட என்ன பொடி இருக்கோ, சாம்பார் பொடி, ரசப்பொடியெல்லாம் போடக்கூடாது. மட்டன் பொடியாக சிக்கன் பொடி எதாக இருந்தாலும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கு. இல்லை முட்டை மசாலா பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க, டேஸ்ட் மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ அது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கிற எக் எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி